ஆந்திரால தள்ளுவண்டி கடையிலேருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் இந்த சட்னி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுதான் வேர்க்கடலை சட்னி. நான் என் சின்ன வயசுலலாம் இது அம்மம்மா சட்னின்னு சொல்லுவேன். ஆந்திரா போனால் என்னோட பாட்டி வந்து இந்த சட்னி அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க. இந்த சட்னி இருந்தால் நான் 7-8 தோசை கூட சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதோட ரெசிபி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், ஒரு பெரிய சைஸ் கட் பண்ண வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, பூண்டு, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டில் இப்போ நான் ரோஸ்டட் வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன். வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையை நல்லா ஒரு பேனில் ஆயிலெலாம் விடாமல் ரோஸ்ட் பண்ணி அதோட தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போது அதோடு சேர்த்து உப்பு, கல் உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி அது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இந்த சட்னியில் அதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணால் டேஸ்டியாக ஸ்பைசியான ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.